ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்குறோம். இது வரைக்கும் நம்ம ராசி பலன் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம பார்க்குறது லக்னத்துக்கான பலன். ஸோ தனுசு ராசிக்கான பலன் இல்லை, தனுசு லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கான பலன். உங்கள் எல்லாருக்குமே நட்சத்திரம் தெரியும், ராசி தெரியும். நிறைய பேருக்கு லக்னம் என்னன்னு உங்களுக்கு தெரியுது, நிறைய பேருக்கு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு தெரியல. உங்கள் லக்னத்தின் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையினுடைய அத்தனை நிகழ்வுகளும் நடக்கும். அதனால தான் நம்ம இங்கே லக்ன பலன் போட்டிருக்கோம். அந்த அடிப்படையில் பார்க்குற போது தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதம் கிரகங்களால் ஏதாவது நல்ல பலன்கள் இருக்கா, அல்லது கிரகங்களால் நமக்கு ஏதாவது துன்பங்கள் இருக்கா, அதிலிருந்து மீள்வதற்கான இறை வழிபாடு என்ன, இதை தான் நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய ராசியை, உங்களுடைய லக்னத்தை சனி பகவானும் குரு பகவானும் உங்கள் லக்னத்தை பார்க்குறாங்க. குரு பார்க்கறது உங்களுக்கு தெய்வ அனுகூலம். அதே சமயத்தில் சனி பகவான் உங்கள் லக்னத்தை பார்க்குறது சோம்பேறித்தனம் இதெல்லாமே அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. ஆக எந்த அளவுக்கு இந்த மாதம் நீங்கள் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு லைஃப்பில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் அதிகமாக இருக்குது. இதுதான் உண்மை. ஸோ இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள், கையில் பணம் தனம் இருக்குது, வருமானங்கள் உண்டு, செலவுகள் உண்டு. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ் ஆகுமான்னா பரவாயில்லாமல் இருக்கும். அதனால் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார். ராகு அப்படின்னாலே தகவல் தொடர்புன்னு அர்த்தம். அத்தனை விதமான தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த மாதத்தில் எவ்வளோக்கு எவ்வளவு நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ, அப்டேட் பண்ணுறீங்களோ, அவ்வளோக்கு அளவு ஃபியூச்சர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, ஸ்ட்ரகிள் இருக்குன்னா அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. அதுக்கு உங்கள் லக்னத்தை குரு பார்க்குறது விசேஷமாக இருக்கும். குரு பார்த்தால் தெய்வ அனுகூலம்னு நான் சொன்னேன். இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து ஏதோ ஒரு விதத்தில் உதவி பண்ணுவதற்கான வாய்ப்பு அது லக்னத்தில் இருக்கக்கூடிய, லக்னத்துக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ராகு இருக்கிறனால நீங்கள் உங்களை நிறையா நீங்கள் பார்ட் டைமாவோ ஆன்லைன்லேயே கரஸ்லேயே ஜூம்லேயே நிறைய படிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. படிங்க. நிறைய சர்ச்சிங் தேடுதல் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கும். எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் தேடுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ லைஃப்பில் முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம் இருக்குது. இந்த பயணம் உங்களுக்கு நன்மையானா கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உறவுகளால் நமக்கு நன்மை, உறவுகளால் பிரச்சனை ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறோம், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறோம், ட்ரேடிங் பண்ணுறோமோ உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாதத்தில் பரவாயில்லாமல் இருக்கும். லாபம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் நீங்கள் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றம். ஏன்னா இந்த ஜூலை மாதம் ஆணியும் ஆடியும் கலந்த தமிழ் மாதமாக இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சனி குரு, சனி ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்படி இருந்தால் ஃபஸ்ட்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த சனி உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தையும் பார்ப்பார், நோய் ஸ்தானத்தையும் பார்ப்பார். ஆனால் அது விஷயத்தில் அடைக்க வாசிங்க. அம்மாவுடைய ஹெல்த்தில் சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பாருங்கள். அது மட்டும் இல்லை, சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கறனால அடி வயிற்றுல பிரச்சனைகள், சளி தொல்லைகள், ஆஸ்துமா, ஈஸ்னோபுலிய ப்ராப்ளம் இருக்கிறவங்க, குறிப்பாக நெக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதுலேயும் விஷலில் பிரச்சனை இருக்கிறவங்களாம் நல்ல டாக்டரை கவனிங்க. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயத்தில் இருக்கீங்கன்னா விவசாயம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுக்கும், நல்லது லாபத்தை கொடுக்கும். நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்க, உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க, மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்லாமல் இந்த மாதத்தில் இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சுக்கிரன் சனி பகவான் பார்க்குறதுனால ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கீங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க, எனி அதர் நல்ல ஒரு பேர் போன கம்பெனிகளை ஒர்க் பண்ணுறீங்க, ரெப்யூட்டட் கன்சர்னில், எதுவாக இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் இந்த மாதத்தில் சனி இருக்கிறனால இருக்கும். ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும். அல்லது நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டீங்க, நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா நல்ல ஜாப் இருக்குது. அது பார்க்கும் கம்பெனியை விட்டு நீங்கள் உங்களை வெளியேற்றிட்டாங்கன்னா கூட ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக இருக்குது. எனக்கு வயசாகிடுச்சு, ஏஜ் ஆகிடுச்சு, இனிமேல் வேலை கிடைக்காது அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க.
ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய வயதுக்கும் அனுபவத்திற்கும் தகுந்த வேலை, ஜாப் கண்டிப்பாக இந்த மாதம் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ வேலையில் பெரிய லெவலில் நான் ப்ரமோஷன் எதிர்பார்க்குறேன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் சுமார் தான். ஸோ அதெல்லாம் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். ஜாப் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய கொலீக்ஸ் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் அடைக்க வாசிங்க. சுப்பீரியர் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாம் இந்த மாதத்தில் இல்லை. வேலையின் நிமித்தமாக எனக்கு போனஸ் வரல, அரியர்ஸ் வரல, இன்சென்டிவ் வரல, அது அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. ஜாப் இருக்கா இந்த மாதம், அதை மட்டும் பாருங்கள். அதில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக எவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் பண்ணணும் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி இந்த மாதம் 13ஆம் தேதி வக்ரகதியில் ஆயிடுவார். ஆக தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு 4ஆம் இடம்னாலே ஒரு எல்லாம் இருந்தால் கூட இல்லாத மாதிரியான சூழ்நிலைகள், ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் மேரிட் லைஃபாக இருக்கட்டும், உங்களுடைய ஜாபாக இருக்கட்டும், எதிலையுமே ஒரு திருப்தியற்ற சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்குவார். இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது? பிஸ்னஸ் இருக்குது, பெருசாக லாபம் இல்லை. பிஸ்னஸில் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்திங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவான், நீங்கள் நஷ்டமடைவீங்க. இப்படி தான் தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இது தான் உங்களுடைய மன வாழ்க்கை, மேரிட்டல் லைஃப்லையுமே நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் எக்ஸ்போர்ட்டால் பிரச்சனை, உங்கள் பணம் லாக் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, வேலையில் பெருசாக நான் கம்பெனி மாறணும், கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆனுங்கிறவங்க கொஞ்சம் அடைக்க வாசிங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதம் யாரெல்லாம் உங்களுடைய குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ குழந்தை கிடைக்கும். குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், இது அத்தனையும் இருக்குது. குடும்பத்தில் ஏதோ ஒரு விதத்தில் புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுமே நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும். உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு ஏற்றம், முன்னேற்றம், இது அத்தனையுமே தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடி பரவாயில்லாமல் இருக்குது. முதலே சொன்ன ஒரு பிரேக் ஏற்பட்டு கல்வி தொடரும். பாஸ்போர்ட், வீசா இது வரைக்கும் வரலன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். பாதி லாபம் பாதி ப்ராப்ளம் இப்படி தான் இருக்குது. ஏன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குரிய, உங்களுடைய ஷேருக்குரிய கிரகம் இந்த மாதம் கலந்து உட்காந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால பெரிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். லாட்ரியாக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கலந்து இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தான் இதுக்கு விடை சொல்ல முடியும். இருந்தால் கூட இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா நல்லதொரு ஏற்றம், புகழ் உங்களுக்கு கிடைக்கும். பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்குது. நீங்கள் பாலிட்டிக்ஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம், எதிரிகளால் தொல்லைகள் இது எல்லாமே இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் இறை வழிபாட்டை அதிகப்படுத்துகிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது. குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ நல்லா கும்பிடுங்க, குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்க சிவ தரிசனம் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, புதன் உங்கள் 8ஆம் இடத்துல இருக்கால, எங்கெல்லாம் மகாவிஷ்ணு இருக்காரோ, பெருமாள் இருக்காரோ, பெருமாளுடைய ஸ்தலத்தில் போய் அடிக்கடி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.